विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा राम एक तिय तापस தாரி. அந்த ராமரால என்ன பண்ண முடிஞ்சது? ஒரு அகல்லையே தான் உத்தாரணம் பண்ண முடிஞ்சது. ராம ஏக தாபசத்திய தாரி. ராமன் ஒரு அகல்லையே தான் உத்தாரணம் பண்ணினான். ஆனா அந்த ராமநாமம் நாம கோட்டி கல் குமத்தி சுதாரி. கோடி பாபிகளை உத்தாரணம் பண்றது ராமநாமம். அதனால ராமனை விட ராமநாமம் தான் வஸ்திங்கிறார் கோஸ்வாமி துளசிதாஸ். அகல்யா சாபவிமோசனம் ஆகி பிரிஞ்சிருந்த தம்பதிகளை சேர்த்து வச்சுட்டு மிதிலைக்கு வந்துட்டார் சுவாமி. மிதிலைக்கு பக்கத்தில் தான் இருக்கு விஷாலா நகரம்னு ஒரு ஊர். அங்கே ஒரு உபவனம், அதில் தான் கௌதமர் இருந்தார், அகல்யா இருந்தார். இப்போ மிதிலைக்கு வந்துட்டார். மிதிலைக்கு வந்தா ஜனகன் எதிர்கொண்டு அழைக்கிறான் விஸ்வாமித்திரர். இதுவரையில் விஸ்வாமித்திரர் ஒண்டிதான் அங்கே வந்திருக்கார். இன்னைக்கு என்னன்னா புதுசா ராமலக்ஷ்மணால் அழிச்சுன்னு வர. எப்படி இருக்கார் ராமலக்ஷ்மணால் அப்படிங்கிறா மாரீஜன் சொல்றான் பின்னாடி ராவணன்ட்ட. ராவணா, உனக்கு இன்னைக்கு தாண்டா ராவண தெரியும், எனக்கு ராமனை 28 வருஷமா தெரியுண்டாங்கிறான். 26 வருஷமா ராமனை தெரியும். என்ன விஸ்வாமித்திரனுடைய யஜ்யத்தை அழிக்கிறதுக்கு என்ன அனுப்பிச்சியே? அன்னைக்கு ராமனுக்கு 12 வயசுரா, இன்னைக்கு ராமனுக்கு 38 வயசு. 26 வருஷத்துக்கு முன்னாடியே ராமனை எனக்கு தெரியும்டா, உனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும்னா. அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன், விஸ்வாமித்திரர் இந்த யாகத்தை ரட்சிச்சுக்கிறதுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு 2 பொம்மையை வாசல்ல வச்சிருக்காருன்னு நினைச்சேன்டாங்கிறான். பொம்மை மாதிரி 2 பேர் நின்னாடா. பொம்மை நினைச்சுன்னு அலட்சியமா போயிட்டேன். கடைசியில் என்ன பாடுபட்டேன் தெரியுமாங்கிறான் மாரீச்சன். அந்த ராமர் எப்படி இருந்தாருன்னு மாரீச்சன் சொல்றான். பாலோ 12 வார்ஷிகா, 12 வயசு, இன்னும் மீச கூட முளைக்கலடாங்கிறான். பால் மாறாத திருமுகண்டா. இதுக்கு என்ன சண்டை தெரியும்னு நான் நினைச்சுன்னு துணிச்சலா போய் கடைசியில் இன்னைக்கு உயிரோட நான் இருக்கேன் பத்தியா, எங்க பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம்தான். என்னோட வந்தவன் அத்தனை பேரும் ஹரோகரா, நான் ஒண்டிதான் மிச்சம். ஏன் என்ன ஒண்டி ராமர் மிச்சம் வச்சான்னு இத்தனை நாளாக யோஜனை பண்ணேன்டா. 26 வருஷமா இன்னைக்கு தாண்டா புரிஞ்சுதுன்னா. என்ன புரிஞ்சுதுன்னா, ராவணன் அன்னைக்கு போயிருந்தா நான் ஒண்டி தான் போயிருப்பேன், இன்னைக்கு ஒன்று அழிச்சுன்னு வரதுக்காக தாண்டா என்னை உயிரோடு விட்டான் அவன். வா கிளம்பு, ததேவலக்குன்னு கிளம்பு பார்ப்போம். 12 வயசா ராமருக்கு. லட்சுமண சுவாமி இவர் சியாமசுந்தரன், ராமர் கருப்பு, லட்சுமண சுவாமி ஸ்வர்ண விக்கிரகம். அந்த லட்சுமண சுவாமியோட ராமர் வர்றார். இந்த தாடி விஸ்வாமித்திரருக்கு இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். அப்படி வில்லும் கழிமையா கையுமா மிதிலா வீதியில் வரும்பொழுது எல்லாம் சொக்கி போயிட்டாலாம் பார்த்து. இந்த 2 பேரும் சேர்ந்து நின்னா திருஷ்டி வந்துடும். நடுப்பில் இந்த தாத்தா நிற்கிறார், சேர்த்து பார்க்கக்கூடாது. 2 பேரையும் அழிச்சுன்னு வர பூர்ண கும்பம் கொடுத்து எதிர்கொண்டழைச்ச ஜனக மகாராஜா எப்பொழுதும் நமஸ்காரம் பண்ணி விஸ்வாமித்திரரை தான் கொண்டாடுவான், ஸ்தோத்திரம் பண்ணுவான். தசரதன் பண்ணானே அன்னைக்கு விஸ்வாமித்திரர் வந்த பொழுதும் அது மாதிரி பண்றவன் அன்னைக்கு விஸ்வாமித்திரரை மைண்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டான். இமௌ குமாரவு பத்ரந்தே பத்ரந்தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்னா அவர் அனுகிரகத்தினால இவனுக்கு தான் மங்களம் வரணும். அவளை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பேசுறோம்னே புரியலையா. மின்னல்லாம் சொல்லுவா, இப்ப தீர்மானமா சொல்ல மாட்டா, மின்னல்லாம் சொல்லுவா. இந்த மாமி ஆத்துக்காரருக்கு லெட்டரை எழுதும்போது அநேக ஆசீர்வாதம்னு போட்டுருவா. மின்னல்லாம் இப்போதான் லெட்டரே கிடையாது. ஏன்னா அந்த தட்டுக்கிட்டு போயிடும். அது மாதிரி ஜனகன்
உங்கள் ஆசீர்வாதத்தினால நான் க்ஷேமமாக இருக்கணும்னு கேட்க வேண்டியவன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டியவன் பத்ரந்தேனுட்டான். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஒரு தடவை இறங்கி பார்த்தார் விஸ்வாமித்திரர். நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்கோ, இவா 2 பேருக்கு நடுப்பில் நீங்கள் நிற்கும்பொழுது உங்களை பார்த்தாலே கண் வைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக தான் உங்களுக்கு மங்களம் சொன்னேங்கிற. இதவும் இமௌகுமாரவு பத்ரந்தே. இந்த குழந்தைகள் 2 பேர் யார்? தேவதுல்ய பராக்கிரமம். இதெல்லாம் வால்மீகி. இந்த வால்மீகி சொன்னப்புறம் துளசிதாசரை சொன்னாதான் உங்களுக்கு அதனோட டிஃப்ரென்ஸே தெரியும். அவர் எந்த கோணத்தில் பார்க்கிறாரு தெரியும். தேவதுல்ய பார்த்தானா அந்த தோள் கண்டார், தோளைய கண்டார். இந்த பாகுபலத்தை பார்த்தாராம் ஜனகன். தேவதைகளுக்கு சமமான பராக்கிரமசாலியா தெரியுது. தேவதுல்ய பராக்கிரமம். எட்டியிலேருந்தே கவனிச்சுட்டானா ராமலட்சுமணால் வரத்த. கஜசிம்ம கதி வீரவும். இந்த நடைகளில் எந்த பல நடை, ஹம்சகதி, கஜகதி, கோகிலகதி, மயூரகதி, சிம்மகதி, வியாக்ரகதி, இதெல்லாம் சுவாமி புறப்பாடு ஏழை பண்ணும்போது பார்க்கலாம். எப்படின்னா மன்னார்குடி ராஜகோபாலனை அப்படி தோளில் வச்சுட்டு அவள் நடக்கிறதே எப்படி இருக்கும்னா கஜகதியாக இருக்கும். யானை மாதிரி நடப்பா. யானை நடந்து வந்தால் எப்படி வருது, அது மாதிரி கோபாலன் வரும். என் நடையில் எந்தெந்த நட அழகுன்னா யானை நட அழகா. கஜ சிம்மகதி, சிம்மகதியும் அழகு. சிங்கம் மாதிரி நடக்கிறதும் அழகு. 2 குழந்தைகள் இருக்காளா, அதனால எப்படி வர்ணிக்கிறான் ஜனகன்? கஜசிம்மகதி. சிங்கம் போலையும் யானை போலையும் சிங்கம் போலையும் நடக்கிறாளே, இவா யார்? இப்போ கொஞ்சம் யானை மாதிரி கொஞ்சம் சிங்கம் மாதிரி மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணலை. ஒருத்தர் யானை மாதிரி நடக்கிறா, ஒருத்தர் சிங்கம் மாதிரி நடக்கிற. ராமர் எப்படி நடந்தார்னா கம்பீரமாக யானை மாதிரி நடந்தாராம். மத்த மாதங்க காமினம்ங்கிறார் வால்மீகி. நல்ல மதம் பிடிச்ச யானை இருக்கே, வயசான யானை இருக்கே, நல்ல யௌவனத்தை அடைஞ்ச யானை இருக்கே, பெரிய தந்தத்தோட கூட 20 அடி உயரத்தில் எதிர்த்தா மாதிரி வர்ற மரங்களெல்லாம் துதுக்கியால் தூக்கி எறிஞ்சுண்டு ரோடில் போகாமல் ரோடை போட்டுண்டு போகும். கம்பீரமாக யானை. அதுபோல ராமச்சந்திர பிரபு வராராம். கஜ சிம்மகதி. லட்சுமண சுவாமி எப்படி வர்றாருன்னா சிம்மகதின்னா சிங்கம் மாதிரி வர்றார். 2மே கம்பீரமாக நடக்கும். இந்த 2 நடக்கும் என்ன வித்தியாசம்னா, யானை நடந்து போயிட்டே இருக்குமே தவிர வந்த பாதையை திரும்பி பார்க்கவே பார்க்காது, பின்னாடி திரும்பி பார்க்காது. சாஸ்திரங்களில் சில விஷயங்களை சொல்லிவிட்டு மேலே 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 விஷயம் சொல்லிவிட்டு போவா. அங்கே ஒரு டாட் போட்டு வச்சிருவா, அடையாளம். கொஞ்ச தூரம் போன உடனே அத்த சிம்மாவலோகன நியாயம்னு எழுதியிருப்பா. ஒரு 10-15 ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் இங்கே சிம்மாவலோகன நியாயம்னு ஒரு புள்ளி வைப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே புள்ளி வச்ச இடத்த பாருன்னு அர்த்தம். சிம்மாவலோகனம்னு அந்த சிங்கம் எப்படி நடக்கும்? ஒரு 50 அடி போகும், உடனே ஒரு தடவை திரும்பி பார்க்குமா, வந்த வழியை திரும்பிடும் ஒரு தடவை, அப்புறம் 50 அடி போகும், வந்த வழியை திரும்பி பார்க்கும். இதை நோட் பண்ணியிருக்கார் ஜனக மகாராஜா. இந்த குழந்தை யானை மாதிரி நடக்கிறானே, இந்த குழந்தை சிங்கம் மாதிரி நடக்கிறானே. ஏன் ராமர் இப்படி யானை மாதிரி சிங்கம் மாதிரி லட்சுமண சுவாமின்னு சொன்ன காரணம் என்ன? வந்த பாதையை பார்க்காமல் போறார் ராமர். பக்கத்தில் வர லட்சுமண சுவாமி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பின்னாடி மிருகங்களோ துஷ்டாலோ வந்து நம்ம அண்ணாவுக்கு ஏதாவது ஹிம்சை பண்ணிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு 50 அடியிலையும் ஒரு தடவை யாரும் இல்லையான்னு பார்த்துட்டே வரானோ லட்சுமண சுவாமி. பின்னாடி வந்த பாதையை பார்க்குறார். கஜசிம்மகதி வீரவ் அப்படி வர்ணிச்சுட்டே வந்த அந்த ஜனகன் திருவடியை பார்த்தா. செருப்பு உண்டா, பாதுகை உண்டா? கல்லுலையும் முள்ளிலையும் நடந்து கீறி ரத்தம் வருது. அந்த திருவடியை பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டானா ஜனகன்.
கதம் பத்பியாமிக பிராப்த். உங்கள் பிள்ளையா இருந்தால் இப்படி நடத்தி அழிச்சுன்னு ஒரு வேளா. அந்த திருவடியில் கல்லும் முள்ளும் கீறி ரத்தம் வருது, என் ஹிருதயத்திலேருந்து வரா மாதிரி இருக்கே எனக்கு. மேலே ஜனகண்ட சொல்ல போகிறார். இவா ராமலட்சுமணால் தசரதராஜ குமாரால் 2 பேரும் கௌதமரையும் அகல்லையும் சேர்த்து வச்சா, இப்போ தனுர் யஜ்ஞத்துக்கு சீதா சுயம்பரத்துக்கு வந்திருக்கான்னு மேலே கதையை சொல்லிட்டு போயிட்டார். இதான் வால்மீகி மூலம். என்ன நடந்ததோ நடப்பு. சகஜ விராக ரூபமனு மோரா थकित होत जिमि चंद्र चकोरा. सहज मनु थकित होत जिमि चंद्र चकोरा. इह ही विलोकत अति अनुरागा बरबस ब्रह्म सुख ही मन मोरा. सहज विराग सहज विराग रूप मन मोरा. அந்த ராமலட்சுமணால் அப்படி ராமரை பார்த்த உடனே ஜனகனுடைய ஹிருதயம் உருகி போய் பரம வைராக்கிய சம்பன்னரான் ஜனகன். ஜனகன் எப்பேற்பட்டவர்னார், காட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வனத்தில் யாக்ஞவல்கியருடைய ஆசிரமத்துக்கு போய் பிரம்ம வித்தையை அபியாசம் பண்ணினான். பிரம்ம வித்தைய அந்த ஜனகன்டேந்து யாக்ஞவல்கியர்டேந்து உபதேசமா வேதாந்த சிரவணம் பண்ணி பிரம்ம வித்தையை அடைஞ்சா. முன்னாடி வந்து கேட்கிறான், எனக்கு பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ணுங்கன்னு, ஞானோபதேசம் பண்ணுங்கன்னு. ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணுறேன், உபதேசம் பண்ணுங்கன்னா. பசுக்களெல்லாம் வாங்கி வச்சுன்னுட்டார், போயிட்டு வான்னுட்டார். உபதேசம் பண்ணலை. வைரம் வைடூரியம் தங்கம் மலமலையா ஸ்வர்ணங்களெல்லாம் தங்க கட்டிகளெல்லாம் கொடுத்து எனக்கு நீங்கள் பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ணலாம். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டார், போயிட்டு வான்னுட்டார். அப்புறம் யாக்ஞவல்கியர்கிட்ட வந்து ராஜ்யத்தை கொடுத்தேன், என்னை சேர்ந்தது எல்லாத்தையும் கொடுத்தேன், என்னையும் கொடுத்தேன், என் மனதையும் கொடுத்தேன்னா உட்காத்தி வச்சு அவனுக்கு இந்த பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ற. தன்னையே கொடுத்தேன்னு சொன்னப்புறம்தான் பிரம்ம வித்தை உபதேசம் அவனுக்கு. ஜனகனுக்கு என்னையும் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன்னா, குதிரையில் ஏறும்பொழுது திரும்புகிறாய். அவர் குதிரையில் தான் வந்திருக்கார். ஏறும்பொழுது இன்னும் ஒன்றை கொடுக்கலையேடான்னார் அவர். என்னன்னா மனசு பாக்கி இருக்கு. ஒரு காலை குதிரையில் வச்சு இன்னொரு காலை தூக்குறான் ஜனகன். இப்படி காலை தூக்கும் பொழுது மனசு பாக்கி இருக்கேன்னார் யாக்ஞவல்கியர். மனசையும் கொடுத்தேன்னு விட்டான். இந்த கை கடிவாளத்தை பிடிச்சிருக்கு, ஒரு கை முதுகில் அழுத்தின்னு இருக்கு, ஒரு கால் அந்த வளையத்தில் குதிரை ஏறுற வளையம் இருக்கு அதில் வச்சுன்னு இருக்கு, இன்னொரு கால் தூக்கின நிலையில் இருக்கும்போது அவர் கேட்டார், மனசை கொடுத்தானா? அதே புசுநிலையே நின்றுட்டே இருந்தான். ஏன் காலை போடலேன்னார் யாக்ஞவல்கியர். எப்போ என் மனசை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனோ நீங்கள் சங்கல்பிச்சாதான் கால் விழும்னு ஆகும். நீங்கள் சொல்லணும், அவர் தான் அந்த கால் இறங்கும். அப்படி பிரம்ம வித்தையை அவர்கிட்டேந்து பெற்றுண்டவன் ஜனகன். ஜனகன் வந்துட்டா வேதாந்த பாடத்தை ஆரம்பிச்சிருவான். பாக்கி சிஷ்யாலாம் வராட்டாலும் ஒரு கால் பாக்கி சிஷ்யாலாம் வந்திருந்தான்னா ஜனகன் வர வரையில் வெயிட் பண்ணுவான். பார்த்தார் குரு, என்னதான் வேதாந்தங்களை வாய்ச்சாலும் பாடஞ்சினாலும் நம்ம குருவும் கொஞ்சம் பணங்கணும் இருந்தால் தான் மதிக்கிறார். நம்மளெல்லாம் ஆண்டி பரதேசி பண்டாரன்னு விட்டுடுறாரு. நம்மக்கிட்ட என்ன சொத்து இருக்குது? தண்டம் இருக்குது, காட்டாயம் இருக்குது, இந்த கொட்டாங்குச்சி இருக்குது, பிட்சா பாத்திரம் இருக்குது, அவன்கிட்ட ராஜ்யம் இருக்குது. அப்படி இந்த சிஷ்யாலாம் மனசில் தோணிவிடுதான் அவளுக்கு. குரு சர்வஜனோனும்
இவனுடைய பிரபாவம் தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், வேதாந்த பாடத்தில் மாத்திரம் சாந்தி சொல்லி ஆரம்பிச்சுட்டா உத்தர சாந்தி சொல்லி தான் எழுந்துக்கணும். அப்புறம் நடுவில் எழுந்திருக்கவே கூடாது. மங்களங்கள்லாம் சொல்லி வேதாந்த பாட்டை ஆரம்பிச்சாச்சு. பாதி பாடத்தில் யாக்ஞவல்யர் தன்னுடைய பிரபாவத்தினால மிதிலா நகரம் பத்திண்டு எரிய முடியுமா பண்ணினார். திகு திகு திகுன்னு எரியது. பாதி பாடத்தில் அவர் என்ன பண்ணார், அந்த சன்னியாசிகளை பார்த்து சொல்லலை, ஜனகனை பார்த்து, ஏ ஜனகா மிதில எரியறதுடான்னு. அங்கே தான் சம்சாரம், குழந்தைகள், குடிபடைகள், பிரஜைகள் எல்லாம் இருக்கு. ஓ மிதில எரியறதுடான்னு. அவர் இவரை பார்த்து தானே சொன்னார், பாக்கி சன்னியாசி முழுக்க காஷாயத்தை உணர்த்திருக்கேன், கௌபீனத்தை உணர்த்திருக்கேன், தண்ட வஸ்திரத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு உத்தர சாந்தி சொல்லாமல் எல்லாரும் எழுந்துன்னு போயிட்டார். ஜனகன் உட்காண்டே இருக்கார். ஏண்டா உன் ராஜ்யம் எரியறதுங்கிற உட்கார்ந்துருக்கியேன்னா, அங்கே மிதிலேல எரியற நெருப்பு என்னோட ஆத்மாவை பாதிக்கலையேன்னு ஆகும். என்ன எனக்கு எரியலையே. மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே, எரியற மிதில என்ன ஒன்றும் பண்ணலேன்னா. இந்த ஞானம் இருக்க வேண்டிய சன்னியாசிகள்லாம் காஷாயத்தை எடுக்க போயிட்டா. இந்த ஞானம் வர வேண்டிய சன்னியாசிகள் காஷாயத்துக்கு போயிட்டா. ஜனகன் அவ்வளவு வைராக்கிய சம்பன்னனா. அதனால தான் பின்னாட்டி பிரம்ம வித்தையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற கண்ணபிரான் பார்த்தசாரதி இந்த கீதோபதேச காலத்தில் சொல்கிறான், கர்மணைவகி சம்சித்தியம்னு 18 அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற பிரபு கீதாச்சாரியம் இந்த ஜனகனை ஸ்மரிக்கிறாராம் யுத்த காலத்தில் கீதையில். கர்மணைவகி சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயா. அந்த பிரபுவனுடைய வாக்குனால இந்த ஜனகனை ஸ்மரிக்கணும்னா இந்த ஜனகன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்திருக்கணும். அதை இப்போ சொல்கிறான் ஜனகன். சகஜ விராக ரூபமனு மோரா, என்னோட மனசு என்னுடைய பாவம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விஸ்வாமித்திர பார்த்து சொல்கிறான், தக்கித்த ஹோ தஜிமி சந்திர சகோ, சந்திரனை கண்ட சகோரம் எப்படி கூவுமோ அதுபோல என் மனசு கூவுறதே இவனை பார்த்த உடனே. இகை விலோகத அதி அனுராக, இவாளை பார்த்த உடனே நான் அறியாமலே எனக்கு ஒரு பிரேம வருது. இவா கிட்ட வச்ச ஆசையில் என்ன ஆச்சு தெரியுமோ, பரபச பிரம்ம சுகஹி மனு தியாகா. எப்பொழுதும் சொஸ்வரூபானுசந்தானம்னு ஆத்மஸ்வரூபத்திலேயே ரமிச்சுன்னு இருக்கிற எனக்கு அந்த ஆத்ம அனுபூதி பிடிக்காமல் எடுத்துங்கிறான். அதுக்கு போக மாட்டேங்கிறது மனசு. இவாளை பார்த்த உடனே அந்த அந்த எண்ணமே எனக்கு வரலையே. ஆத்மானு ஒன்று, பரமாத்மானு ஒன்று, இதெல்லாம் விசாரம் பண்ணி அப்புறம் ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கணுமோனோ என் மனசு அதை கைவிட்டுடுது. அது பிடிக்கவே இல்லை, பலகீனம் ஆயிடுது என்னுடைய ஆத்மானு சந்தானம். ஏன்னா இவாளை பார்த்த உடனே என் மனசு அப்படி பறக்கிறது. இவர்களை பார்த்தா சாதாரண மனுஷியால் மாதிரி தெரியலையே, இவன் யாருங்கிறார். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமோ, பூர்ணமாக சொல்லலை. ஏன்னா இவனே பூர்ணமாக சொல்லிட்டானே, பதில் சொல்லலை. ககமுனி ககமுனி பிகாசி கக குன்று பனிகா பச்சன துமார நகோயி அலீகா. அலீகம்னா சமஸ்கிருத பதம், அது அப்படியே ஹிந்திலையும் சொல்கிறேன். உன்னுடைய வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது ஜனகா. இதான் பதில். சிரிச்சுட்டு சொல்றாரா, பச்சன தும்ஹார் நகோயி அலீகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே பரபிரம்மம், அதே பரவஸ்து தான். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தர்மாத்மா, மனுஷன் இப்படியே கங்கணம் கட்டின்னு வர்ணிப்பார். நமக்கு துளசிதாசர் தான் அவரை நம்ம கிட்ட இழுப்பார். அவருடைய நிலையிலேருந்து நம்ம கிட்ட இழுத்து பக்திக்கும் பிரேமைக்கும் பகவான் பரம கிருபாளு கிருப பண்ணுவான்னு நம்ம கிட்ட இழுத்து கொடுப்பார் துளசிதாஸ். சிவதனுர் பங்கம் பண்ணிவிட்டார். அந்த வில்ல
पशुपति चाप प्रखर दयालो कुशल वजन का अक्रूर दयालो தமிழ் புத்தகத்தை பார்த்துட்டு பசுபதி சாப்பங்க கூட பசுபதி சாப்பம் சாப்பன்னா வில்லு பசுபதினா பரமேஸ்வரன் பசுப தீனதயாளோல ஒரு சரணம் பசுபதி சாப்ப பிரகர தயாளோ சிவதனுர் பங்கம் பண்ணிதா சிவதனுர் பங்கம் எல்லாரும் வர்ணிச்சிருப்பா சிவதனுர் பங்கத்தை எப்படி பகவான் பண்ணினான் ஆதாயபால கஜலீல இவேக்ஷு எஷ்டிங்கிறார் சுகாச்சாரியாள் இதோ கிருஷ்ண சரித்திரம் சொல்ல வந்தார் பாகவதம் சொல்ல வந்தார்னு இல்லை சுகமுனி ஸ்துதி பாத்ரா பத்ராச்சல ராமதாசர் சுகாச்சாரியால் ராமரை தான் ஸ்தோத்திரம் பண்ணினாருங்கிறார் சுகமுனி ஸ்துதி பாத்ரா சுபதனி சரித்ர மகர குண்டல கர்ண மேக சமவ ஜய ஜய சுகாச்சாரியால் 2 அத்தியாயம் சுகாச்சாரியால் பாகவதம் சொன்னாலும் ரத்னமா சொல்லிவிட்டார். எப்படி சிவதனுர் பங்கம் பண்ணினார் சுவாமி ஆதாய பால கஜலீல இவேக்ஷிய குட்டியான தன்னுடைய துதிக்கையினால அனாயாசமா கருப்பங்கழியை ஒடிச்சு எப்படி வாயில போட்டுக்குமோ அது மாதிரி ஒடிச்சாங்கிறார். ஆதாய பால கஜலீல இவ இக்ஷு எஷ்டிம். ராவணன் பாணன் எல்லாரும் வந்திருக்காளாம். இதை துளசிதாசர் வர்ணிக்கிறார். எல்லாரும் வந்திருக்கா. ராவணன் பாணன் அவன தொடலையா. ஏன் தொடலைன்னா கைலாச பர்வதத்தை தூக்கின ராவணன் ஏன் சிவதனுச தொடலேன்னா தொட முடியும், பலனை கொடுக்குறதா கொடுக்கலையாங்கிறது அப்புறம் தானே தெரிய போகிறது. தொட வேண்டாம்னு நினைச்சதுக்கு என்ன முடியாதுங்கிறதுக்கு இல்லை, இந்த சிவதனுரை நாம வளைச்சுட்டா பரமேஸ்வரனுக்கு அகௌரவம் நினைச்சான். சிவபக்தாளுடைய லிஸ்ட் சொல்லும்பொழுது ராவணன் தான் அந்த லிஸ்ட்லேயே வர்றாரு. சிவ பூஜை பண்ணிவிட்டு அந்த நந்தியை வச்சுவிட்டு அந்த மணியில் இருக்கிற நந்தி இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நிர்மால்ய தீர்த்தத்தை விட்டுவிட்டு புஷ்பத்தை வச்சுவிட்டு பரமேஸ்வரனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலை. சிவபக்தாளெல்லாம் ஸ்மரிக்கணும். பாலி ராவண சண்டேசர் சண்டிகேஸ்வரர் பாணன் பாணாசுரன் ராவணன் எல்லாரும் சிவபக்தாள். விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா